ஜூலை மாதம் 1ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தாயின் கருவில் எங்களை உருவாக்கினவரே, இந்த நிமிடம் மட்டுமா எங்களை சுமக்கின்றவரே, நாங்கள் முதுமை அடையும் வரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த இருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகின்றோம். அப்பா, இந்த புதிய மாதத்தில் காலெடுத்து வைக்கும்படிக்கு, இந்த புதிய மாதத்தை நாங்கள் காணும்படிக்கு இந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை உமது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்ற உமது மேலான கிருபைக்காக, உமது இரக்கத்திற்காக ஒரே குடும்பமாக உமது பாதத்தில் வந்து நன்றி சொல்ல உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த மாதம் முழுவதும் காத்த நீர் இதோ இந்த புதிய மாதத்திற்குள்ளராக காலடி எடுத்து வைக்க புதிய ஆற்றலோடும் புதிய பலனோடும் புதிய திட்டங்களோடும் புதிய செயல்பாடுகளை மனதில் கொண்டும் ஆண்டவரே, எத்தனையோ கவலைகள், கலக்கங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருந்தாலும் இதோ இந்த புதிய மாதத்தின் தொடக்க நாளாகி இன்று என் அன்பு மகனே, மகளே, இம்மட்டுமாய் வழி நடத்தின நான் இன்னும் கூட உன் கூடவே இருப்பேன், உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த புதிய மாதத்துல எங்களுக்கு காலடி எடுத்து வைக்க எங்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றீரே, புதிய பலனை, புதிய தெம்பை கொடுத்திருக்கின்றீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி தேற்றுகின்ற எங்கள் அன்பு நேசரே, இந்த புதிய மாதத்திற்காக, இந்த புதிய நாளை தொடங்கி இருக்கின்ற இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கின்றோம். எங்கள் தாயின் கருவில உரு தந்த நீர், ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கின்ற நீர், உமது திட்டத்தின்படியே, உம்முடைய திருவுளத்தின்படியே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகின்ற நீர், எங்களுக்காக வைத்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் ஏற்ற நேரத்தில் நீர் செயலாற்றுவீர், செய்து முடிப்பீர் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்தை நாங்கள் உமோடு சேர்ந்து துவங்குகின்றோம். அப்பா, இது உம்முடைய வார்த்தையில நாங்கள் வாசிப்பது போல, கடவுளையே நம்பி இருக்கின்றேன், எதற்கும் அஞ்சிறேன், அற்ப மனிதர் எனக்கென என்ன செய்ய முடியும் என்று திருப்பாடல் ஆசிரியர் தம்முடைய நம்பிக்கை, விசுவாசத்தை உம்மேல் அறிக்கையிடுவது போல ஒரே குடும்பமாக நாங்களும் கூட எங்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றோம். நீர் எங்களோடு கூட இருக்க, இதோ நீர் எங்களுக்காக போரிட, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க, அப்பா, நாங்கள் எதை குறித்தும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உம்முடைய வார்த்தையில நாங்கள் மீண்டுமாய் வாசிப்பது போல, எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்லர், உன்னை தாக்க வரும் எவனும் உன் பொருட்டு வீழ்ச்சியுறுவான் என்று சொல்லி இதோ இந்த புதிய மாதத்துல தொடங்குகின்ற இந்த நாளில எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா சூழ்ச்சிகள் நின்றும், எங்களுக்கு எதிராக எழப்போகின்ற எல்லா விதமான தீயோனின் அந்தகார இருளின் ஆதிக்கங்களில் இருந்தும் நீர் எங்களுக்காக போரிடுவீர். நீர் எங்களுக்காக எங்களை எதிர்த்து வருகின்ற ஒவ்வொருவரையும் தாக்கி அவர்களை வீழ்ச்சியுறச் செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி செய்ய போகின்றீர். அப்பா, அதை நினைத்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கவிருக்கின்ற, எங்களுடைய இருதயத்தின் ஆழ் மனதில் இருக்கின்ற எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய உள்ளத்து வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நன்றி நிறைந்த இதயத்தோடு உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நீர் அறிந்திருக்கின்றீர், எங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை நீர் அறிந்திருக்கின்றீர், எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையெல்லாம் கூட உம்முடைய கரங்களிலே உள்ளன. எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பக்கங்களையும் அப்பா நீ நன்றாய் அறிந்திருக்கின்றீரப்பா. இதோ எத்தனையோ எண்ணங்களை மனிதர்கள் எண்ணலாம், ஆனால் எதற்கு முடிவு கூறுபவர் ஆண்டவர் என்ற உம்முடைய வசனத்தின்படி எங்களுடைய ஆழ் மனதில் எத்தனையோ திட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ விருப்பங்கள் இருக்கலாம், எத்தனையோ கனவுகள் இருக்கலாம், எத்தனையோ நிறைவேறப்படாத ஆசைகள் இந்த மாதத்திலாவது நிறைவேறுமா என்று இருக்கலாம். இதோ இந்த ஊரடங்கிய நாட்களில், இதோ எல்லாம் அடங்கப்பட்டிருக்கிற, முடக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் எத்தனையோ சூழ்நிலைகள், கண்ணீரோடு கலக்கங்களோடு நாங்கள் சந்தித்து கொண்டிருக்க, இதோ இந்த மாதம் எப்படி இருக்குமோ, எத்தனை கவலைகளும் கண்ணீர்களையும் இன்றும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறதோ என்று சொல்லி மன அங்கலாய்ப்போடும் மன வேதனைகளோடு நாங்கள் இந்த மாதத்தை தொடங்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல திருப்பாடல் 56:8 என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த பூமியில எங்களுடைய துன்பங்களை அறிய யாரும் இல்லை. அப்பா, எங்களுடைய சுற்றி சூழ்ந்திருக்கிறவர்கள் எங்கள் துன்பங்களை அறியலாம். இதோ எங்களுடைய துன்பங்களை கண்டு, எங்களுடைய துயர
நேரங்களை கண்டு ஐயோ பாவம் என்று சொல்லலாம். சில சமயம் அவர்களை எங்களை எள்ளி நகையாடலாம். எங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு, எங்களுடைய அவல நிலையை கண்டு, எங்களுடைய இழி நிலையை கண்டு அப்பா எங்களை பரிகசித்து பேசலாம். ஆனால் நீர் மாத்திரமே எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை, எங்களுடைய இருதயத்தின் தூக்கங்களை, யாரிடமும் சொல்ல முடியாத எங்களுடைய ஆழ் மனதில் பொதிந்து கிடைக்கின்ற எல்லா வேதனைகளையும் காயங்களையும் நீர் மாத்திரமே அறிந்தவராக இருக்கின்றீரப்பா. நாங்கள் எங்களுடைய படுக்கையில சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் நீர் சேர்த்து வைத்திருக்கின்றீர் ஆண்டவரே. உடைய தோர் பையில் நாங்கள் கொட்டுகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் நீர் சேர்த்து வைத்திருக்கின்றீரப்பா. அப்பா எங்களுடைய கண்ணீர் துளிகளை கண்டு ரசிக்கின்ற தெய்வம் அல்ல, மாறாக எங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீருடைய விலையையும் நீர் அறிந்திருக்கின்றீரப்பா. அந்த கண்ணீரெல்லாம் நீர் களிப்பாய் மாற்ற வல்லவராயிருக்கின்றீரப்பா. அப்படியாக உடைய உயிருள்ள ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாலனும் கூர்மையான உடைய வாக்கு தத்தத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து இந்த புதிய மாதத்தை நாங்கள் உமோடு சேர்ந்து துவங்க ஆசைப்படுகிறோம் ஐயா. எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கு விட்டு கொடுக்கிறோம். எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களையும் இயேசுவே நாங்கள் உமக்கு விட்டு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்கின்றீரோ, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விருப்பமாயிருக்கின்றோ அதை மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து முடிப்பீராக அப்பா. உமக்கு எல்லா உரிமையும், ஒரு தகப்பனுக்குரிய உரிமையை, ஒரு தாய்க்குரிய உரிமையை, எங்களுடைய படைத்தவராகிய எங்களுடைய தலைவராக எங்களுடைய ஆண்டவராக உமக்கு நாங்கள் எல்லா உரிமையும் எங்களுடைய வாழ்க்கையின் மேல் உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீரோ எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்கள் நாட்டில், எங்கள் தேசத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமாக இருக்கின்றீரோ, நாங்கள் எத்தகைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த மாதத்தில் நீர் திட்டமாக இருக்கின்றீரோ, நீர் எந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்காக வைத்திருக்கின்றீரோ அது எல்லாவற்றையும் நீ எங்களுக்காக செய்து முடியும் அப்பா. உமக்கே எல்லா அதிகாரங்களையும், உமக்கே எல்லா அதிகாரங்களையும் நாங்கள் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் மீது, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், எங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில், எங்களுடைய குடும்ப பிரச்சனைகளில் ஆண்டவரே நீர் வாரும். எங்களுடைய குடும்பத்திற்கு தலைவராயிரும் ஆண்டவரே. அப்பா இந்த இன்றைய நாள் வாசகத்தில் கூட நாங்கள் எப்படியாக உடைய சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள அதிகாரமுள்ள உடைய நாமத்தினுடைய வல்லமையை இதோ சாத்தான் அறிந்து கொள்கின்றான். ஆண்டவரே இந்த கெதரநேர் பகுதியில பேய் பிடித்த இருவரை நீர் நலமாக்குகின்றீர். இதோ அந்த பேய் பிடித்த இருவர் யாருமே அந்த வழியில போக முடியாத அளவுக்கு அவர்கள் கொடியவர்களாயிருக்கின்றார்கள். அவர்கள் கொடியவர்கள் அல்ல, மாறாக அவர்களில் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற இதோ அந்த சத்ரு கொடியவனாயிருந்து அந்த மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றான். இதோ அப்பக்கமாக அந்த பகுதியின் வழியாக நீர் போன போது இதோ உம்முடைய வல்லமையை அந்த மனிதர்களில் இருந்த சாத்தான் கண்டுகொண்டான். இறை மகனே உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று சொல்லி இதோ நீர் எப்படியும் அவனை அவரிடமிருந்து அகற்றி விடுவீர். அவரிடமிருந்து எப்படியாவது அவர்களுக்கு ஒரு பூரண விடுதலை தந்து இந்த சாத்தானை ஓட ஓட விரட்டுவீர் என்று உம்முடைய வல்லமை அந்த சாத்தான் சத்துரு அறிந்திருந்தான். அப்படியாக உம்மை நோக்கி கதறுகிறான், உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா இங்கே வந்தீர் என்று சொல்லி. அப்படியாக சாத்தான் கூட இதோ உம்முடைய வல்லமையை கண்டுகொண்டது. ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் உம்முடைய வல்லமையை கண்டுகொள்ளப்பட முடியாமல் எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய மன கண்கள் அநேக சமயம் அடைக்கப்பட்டிருக்கின்றன ஆண்டவரே. இதோ உம்முடைய வல்லமை அனுபவித்த அந்த மக்கள், இதோ அந்த சாத்தானை அந்த மனிதர்களிடமிருந்து விரட்டின பகுதி மக்கள் இதோ நீர் எப்படியாவது எங்களுடைய பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கென வைத்திருந்த அந்த பன்றிகள் எல்லாம் அழிந்து விட்டனவே, இந்த பன்றிகள் எல்லாம் இந்த இயேசு கொன்று விட்டாரே என்று சொல்லி அவர்கள் இந்த உலகத்தை பற்றிய பணத்திலேயோ இந்த செல்வத்திலோ இந்த உலகம் தரக்கூடிய அந்த பன்றிகளினால் அவர்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டனவே என்று சொல்லி அவர்கள் இந்த உலக வாழ்க்கைக்குரிய காரியங்களிலே அவர்கள் அக்கறை கொண்டிருந்தார்கள். இதோ இந்த மக்கள், சாத்தானுக்கு அடிமையா இருந்த மக்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி சந்தோஷப்படாமல் ஆண்டவரே உம்மை அந்த பகுதியில் இருந்து போய்விடுமாறு, இதோ அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற அந்த பன்றி குட்டிகள் இறந்து விட்டதை கண்டு அவர்கள் பயந்து அவர்கள் மனம் கலங்கி ஆண்டவரே உம்மை அந்த பகுதியிலிருந்து விலகி போய்விட உம்மை வேண்டிக் கொள்கிறார்கள். ஆமாண்டவரே, அநேக நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலும்
நாங்களும் கூட உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் கண்டும் கூட எங்களுடைய வாழ்வாதாரங்களை பொருட்டு நாங்கள் இழக்கும் போது ஆண்டவரே நாங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்கிறோம். இதோ உம்மை வேண்டாம் என்று உம்மை துரத்திவிட்டு எங்களுடைய வாழ்க்கையில இது இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நாங்கள் நாடி தேடி செல்கின்றோம். ஆண்டவரே, அநேக சமயம் எங்களுள் இருக்கிற சாத்தான் உம்முடைய வல்லமையை கண்டுகொள்கிறான். ஆனால் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது வல்லமையை கண்டுகொள்ள முடியாமல் போகின்றது. அப்ப அந்த இரவு நேரத்துல எங்களை முழுவதுமாக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த மக்களுடைய வாழ்க்கையில சாத்தானுடைய கட்டுக்குள்ளுக்கு இருந்த அந்த மக்களுடைய வாழ்க்கையில நீர் வந்தபோது அவர்கள் ஒரு பூரண விடுதலை அடைந்து கொண்டார்கள். ஒரு பூரண விடுதலை அவர்கள் சுவைத்தார்கள். இது அந்த புதிய மாதத்திற்குள்ளாக கால் எடுத்து வைக்கின்ற நாங்கள் உம்மை எங்களுடைய வாழ்க்கையில வரவேற்கிறோம். ஆண்டவரே, அப்பா அந்த பகுதி மக்கள் இயேசுவே இதோ எங்க பகுதியை விட்டு நீங்க போய்விடுங்க என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் நாங்கள் உம்மை எங்களுடைய வாழ்க்கையில வரவேற்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான சத்துருக்களுடைய அந்தகார இருளிலிருந்தும் எங்களை விடுவிக்க நீர் மாத்திரமே வல்லவராயிருக்கின்றீர். ஆகவே எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் தேச மக்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உம்மை எங்களுடைய வாழ்க்கையில வரவேற்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் வரவேற்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தில் உம்மை வரவேற்கிறோம். வாரும் இயேசுவே, எங்களோடு தங்கும், எங்களுடைய குடும்பங்கள்ல தங்கும், எங்களுடைய இருதயங்கள்ல தங்கும். சோர்வோடு இருக்கின்ற, பலனற்று இருக்கின்ற, இது இந்த நோய்களினால ஒவ்வொரு நாளும் ஆண்டு மடிந்து கொண்டிருக்கின்ற, எப்பொழுது இந்த நோய் எங்கள் தேசத்தை விட்டு அகலும், எப்பொழுது எங்களுடைய இந்தியா கொரோனா ஃப்ரீயா மாறும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மிடம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்ணீரோடு எங்களுடைய கதறல்களோடு நாங்கள் உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கின்றோம். இயேசுவே, இரக்கமாயிரும் ஐயா. உமது இரக்கமுள்ள பார்வையை எங்கள் மேல் திருப்பும். இது அந்த 2 மனிதர்கள் மீது, சாத்தானுடைய கட்டுக்குள் இருந்த அந்த மனிதர்கள் மீது நீர் இறங்கி இதோ அவர்களை விடுவித்தது போல, ஒரு பூரண விடுதலை அவர்கள் சுவைத்தது போல நாங்களும் கூட ஒரு பூரண சுகத்தை, ஒரு பூரண விடுதலையை நாங்களும் கூட அனுபவிக்க ஏக்கமா இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில வாரும் ஆண்டவரே, எங்களை தொடும் ஐயா. அப்படி சுகப்படுத்தும் வல்லமையுள்ள கரத்தை நீட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எல்லாரும் இந்த தீமையான காரியங்களை விட்டுவிட்டு நன்மையான காரியங்களை நாடி தேட ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு தருகின்ற கொஞ்ச நேர சமாதானத்தையும் கொஞ்ச நேர சந்தோஷத்தையும் நாடாமல், பணத்தையும் சுகத்தையும் சுகபோகத்தையும் நாடாமல் ஆண்டவரே, நிலை வாழ்வு தருகின்ற, எங்களுக்கு பூரண விடுதலை தருகின்ற உம்மை மாத்திரமே நாங்கள் இறுக பற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனதை, நல்ல மனப்பக்குவத்தை, நன்மை எது தீமை எது என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சாத்தானையே நாங்கள் பற்றி கொண்டிராமல், தீமையையே நாங்கள் நாடி தேடாமல் ஆண்டவரே, நன்மையின் கருவூலமாகிய உம்மை நாடி தேட எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தையில நாங்கள் வாசிப்பது போல, நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்ற உம்முடைய வசனத்தின்படி அப்பா நாங்கள் நன்மையை நாடி தேடணும். இந்த உலகத்தை நாடாமல், இந்த உலகத்தின் செல்வங்களை நாடாமல், இந்த உலகத்திற்கு நண்பர்களாய் இருக்க நாங்கள் நாடாமல் தேடாமல் உமக்கு நண்பர்களாக, அப்பா உம்முடைய பிள்ளைகளாக, நீர் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ்பவர்களாக, உம்மை எங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்ட உம்முடைய சொந்த ஜனமாக நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்த எங்களை முழுவதுமாக நாங்கள் உமக்கு தாழ்பணிந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உம்முடைய வசனத்துல நாங்கள் வாசிப்பது போல இயேசுவே, விண்ணகம் தான் எங்களுடைய தாய்நாடு, அங்கிருதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் என்ற அப்பா உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் உமக்காக காத்திருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணகமான, எங்களுடைய தாய்நாடான அந்த விண்ணக நாட்டிற்காக நாங்கள் காத்திருக்கணும். ஆண்டவரே, இது இந்த உலகத்தை நாடி ஓடி தேடாமல் எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் உம்மை நோக்கியே இருக்கட்டும் ஐயா. இதோ உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள், அவற்றையே நாடி தேடுங்கள் என்று புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:8 நாங்கள் வாசிப்பது போல அப்பா நாங்கள் உம்மை நாடி தேடணும். ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் எது நல்லதோ அதை மாத்திரம் நாங்கள் நாடி தேடணும். சத்துருக்களிடமிருந்து, அந்தகார இருளிலிருந்து நாங்கள் விலகி ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற வாழ்க்கையில இதோ நீர் விரும்புகின்ற, நீர் எங்களுக்காக தெரிந்து வைத்திருக்கின்ற, நீர் எங்களை நடத்துகின்ற அந்த பாதையில நாங்கள் நடக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மேலுமாய் கூட நாங்கள் உம்முடைய வசனத்துல வாசிக்கிறோமே, உலகத்தாரோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவர். ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை பகைத்து கொள்ளாமல் இந்த உலகை பகைத்து, இந்த உலகுக்குரிய கொள்கைகளை, இந்த உலகுக்குரிய காரியங்களை பகைத்து
உமக்குரிய காரியங்களை நாடி உமக்கு நண்பராக உமது சொந்த பிள்ளைகளாக வாழ எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களோடு கூட வாருங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய வலது கரங்களை பற்றி பிடித்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீங்க எங்கெங்கெல்லாம் நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றீரோ அந்த பாதைகளில் எங்களை நடத்தி செல்லுங்க அப்பா. எங்களுடைய திட்டங்களையும் எங்களுடைய விருப்பங்களையும் உமது விருப்பமாக மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பமும் உம்முடைய திட்டமும் உம்முடைய கனவுகளும் எங்களுடைய கனவுகளாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் விரும்புவது அல்லப்பா எங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்பது, நீர் விரும்புவதே எங்களுடைய வாழ்க்கையில நடைபெறட்டும். நீர் என்ன திட்டம் வைத்திருக்கின்றீரோ அதன்படியே எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. இதோ எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக, இது உலகத்தின் பாதையில விழுந்து கிடக்கிற, உலகத்தின் பாவத்துல விழுந்து கிடக்கிற எங்களுடைய அநேக சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய பாதத்துல வருகிறோம். எங்களுடைய குடும்பத்துல யாராவது ஒருவருடைய ஆன்மா அழிந்து போயிருந்தால் ஆண்டவரே, இந்த சத்துருக்களுடைய வலையில விழுந்து மீண்டும் எழ முடியாமல் அவர்கள் தவித்து கொண்டிருந்தால் அவர்களையும் கூட நாங்கள் உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, இது இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை உலகின் பல்வேறு பகுதியில், குறிப்பாக எங்களுடைய தமிழகத்தில் ஆண்டவரை எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றதோ ஒவ்வொரு மக்களையும் கூட உடைய பரிசுத்த திரு கரத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய சுகப்படுத்தும் வல்லமைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த ஊரடங்கின் நாட்களில் அன்றாட வேலை வாய்ப்புகளை இழந்து, வாழ்வு ஆதாரங்களை இழந்து, அன்றாட தேவைகளை நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கின்ற, அடிப்படை தேவைகளான உணவு உடை கூட இல்லாமல் இருக்கின்ற அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அன்றாட தின கூலியை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, சிறு தொழிலை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வியாபாரிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளுடைய அன்றாட தேவைகளும் நிறைவேற்றும் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை பாரும் ஐயா. அப்பா, எங்களுடைய மருத்துவர்கள், எங்களுடைய செவிலியர்கள், எங்களுடைய சுகாதாரத்துறையில பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள், எங்களுடைய காவலாளிகள், எங்களுடைய நாட்டின் தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் கூட நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆண்டவரே உடைய அன்பு கூட்டுக்குள்ளராக வைத்து பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. சாத்தான் எங்களை சூறையாடாமல், சாத்தான் எங்களை வேட்டையாடாமல், எங்களுடைய வாழ்வின் சிலுவையில நாங்கள் சுமக்க முடியாமல் தவிக்கும் போது, நம்பிக்கையற்ற நிலையோடு நாங்கள் உம்மை நோக்கி கதரும் போது ஆண்டவரே, உம்முடைய சுகப்படுத்தும் கரம், விடுதலை அளிக்கும் கரம் எங்களை நோக்கி நீட்டப்படுவதாகப்பா. உம்மை நாங்கள் கண்டு கொள்ளும்படி எங்களுடைய துன்பத்தில், எங்களுடைய இன்பத்தில், எங்களுடைய வேதனைகள்ல, எங்களுடைய சோதனைகள்ல நாங்கள் உண்மை கண்டு கொள்ளணும் ஆண்டவரே. உடைய பிரசனத்தை உணரணும் ஐயா. உங்க அன்பை உணரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான அன்புனால, உடைய பரிசுத்தமுள்ள இரக்கத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. இளைஞர் இளம் பெண்களை ஆசீர்வதிங்க. சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்களிடம் அநேக பேர் ஜெப உதவி கேட்டிருக்கின்றார்களே ஆண்டவரே. வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப முடியாமல், விசா கிடைக்காமல் ஆண்டவரே, இன்னும் கூட பாதைகள் திறக்கப்பட முடியாமல், உறவுகளை காண முடியாமல், எல்லாவற்றையும் இழந்து அனாதை என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற எத்தனையோ சகோதர சகோதரிகளை நீர் பாரும் ஆண்டவரே. எப்போது என்னுடைய உறவுகளை பார்ப்பேன், எப்போது என் தாய்நாடு திரும்புவேன் என்று சொல்லி ஆண்டவரே, அங்கங்கே ஊர் விட்டு ஊர் வந்து, வீடு விட்டு வீடு வந்து, நாடு விட்டு நாடு வந்திருக்கின்ற அநேக சகோதர சகோதரிகளுடைய கண்ணீரையும் நீர் பாரும் ஆண்டவரே. துடையும் ஐயா. வழிவகைகளை நீர் ஏற்பாடு செய்து தாரும் ஆண்டவரே. மீண்டும் அவர்கள் சொந்த நாடு திரும்பி உறவுகளை கண்டு மகிழ ஒரு வாய்ப்பை அப்பா, ஒரு வழிவகையை நீர் ஏற்பாடு செய்ய வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளை பாரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஒருவர் ஒரு அன்பு செய்ய முடியாமல் பகைமை உணர்வோடு, காய்ப்புணர்வுகளோடு, கசப்போடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தூய திரு ரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே கழுவும் ஆண்டவரே. உம்முடைய தூய திரு ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் கழுவும் ஐயா. எல்லாரும் ஒரு விடுதலை சுவைக்கட்டும், எல்லாரும் ஒரு விடுதலை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. உம்மை கண்டுகொள்ளும்படி, உடைய பிரசன்னத்தை உணரும்படி இருதயங்களை உமக்காய் திறந்து கொடும் ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு நேரத்தை உமது கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்விற்கும் மரணத்திற்கும் போராடி கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த இரவு நேரம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் உம்முடைய தெய்வீக மகிமையுள்ள பிரசன்னம் அசைவாடட்டும். யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் உம்முடைய அன்பு, அமைதி, சமாதானம் தேவையா இருக்கின்றதோ ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் பேசும், நீர் தங்கும், நீர் ஆளுகை செய்யும். இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த
உறக்கத்தின் ஆவியை தாருங்கப்பா. உங்கள் மடியில் நாங்கள் படுத்து உறங்கணும். உங்களுடைய கவலைகள், ஏக்கங்கள், இந்த மாதத்தை குறித்த கவலைகள், இந்த மாதத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எங்களுடைய ஆழ் மனதில் இருக்கின்ற எல்லா ஆதங்கங்களையும் நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. ஏறெடுத்து எல்லா துதி, கன, மகிமை, ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் இயேசுவே உம்முடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.